Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 7 அளவியல் இங்கிலீஷில் வந்து mensuration சொல்லுவோம். அதில் exercise 7.2ல இருக்க sums எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Question number 1. Find the total surface area and the lateral surface area of a cuboid whose dimension are length equal to 20 cm, breadth equal to 15 cm and height equal to 8 cm கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் அளவுகளை கொண்ட கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க. நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கியூபாய்டுன்னு கொடுத்துட்டாங்க அதோட ஷேப்பும். ஸோ கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L × B 2 × L × B + B × H + L × H ஸ்கொயர் யூனிட்ஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஷார்ட்டாக வந்து LSAன்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா என்ன? 2 × L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் என்ன? L × 20, B × 15, H × 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2 × L × Bனா 20 × 15 ப்ளஸ் 15 × 8 ப்ளஸ் 20 × 8. ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 300 ப்ளஸ் இது ரெண்டே மல்டிப்ளைனா 120, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 160 கிடைக்குமா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 580. ஸோ 2 × 518 வருமா? ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 1160 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2 × ப்ராக்கெட்டில் L + B × H ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 × Lோட வேல்யூ 20 ப்ளஸ் Bயோட வேல்யூ 5 × Hோட வேல்யூ 8. ஸோ 20 + 5 25 இங்கே பியோட வேல்யூ வந்து 15. ஸோ 20 + 15 35. ஸோ 2 × 35 × 8ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 70 × 8 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ வந்து 560 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஜஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2. The dimension of a cuboidal box are 6 meter and 400 centimeter into 1.5 meter. Find the cost of painting its entire outer surface at the rate of rupees 22 per meter squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கனசெவ்வக வடிவ பெட்டியின் அளவானது 6 மீட்டர் × 400 சென்டிமீட்டர் × 1.5 மீட்டர் ஆகும். அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன? 6 மீட்டர் × 400 சென்டிமீட்டர் × 1.5 மீட்டர். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை மீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஆனால் ஒரு வேல்யூ மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ சென்டிமீட்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணால் அது கண்டிப்பாக தப்பு தான். ஸோ L = 6 மீட்டர் அப்படி எழுதிட்டோம். 400 சென்டிமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 ஸோ 4 மீட்டர். H வந்து 1.5 மீட்டர் ஆல்ரெடி கொடுத்துருக்காது, அப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா = அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஈக்குவல். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா = அதோட ஃபார்முலா. அதில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கிது? 6 × 4 + 4 × 1.5 × 6.1.5 4 24 4 × 1.5 6 6 × 1.5 9. ஸோ இன்ட்டு 2வா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 39 × 2 போட்டோம்னா 78 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ இதுதான். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 22 ரூபா ஆகுதுன்னா அப்போ காஸ்ட் ஆஃப் 78 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கும். ஸோ 22 × 78 ரெண்டே கால்குலேட் பண்ணால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 1716 ருபீஸ் வந்து டோட்டலாக அது அவுட் சைடு வந்து ஃபுல்லாக நமக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டு வந்து 1716, அதாவது 1716 ரூபாய் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 3. ஒரு கூட்டத்தின் அளவு கூட்டம் இல்லை கூடம்
ஒரு கூடத்தின் அளவு 10 மீட்டர் இன்ட்டு 9 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைகள் வெள்ளையடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The dimension of a hall is 10 meter into 9 meter into 8 meter. Find the cost of while washing the walls and ceiling at the rate of rupees 8.50 per meter squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கூடன்னா அதை மேலே சுற்றியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 8.50 ரூபா 80 பைசா ஆகுதுன்னா மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல் 10 மீட்டர், பிரெத்து 9 மீட்டர், ஹைட் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவனை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ சுற்றியும் ஹால் டைமென்ஷன் எழுதிட்டோம். ஃபுல்லாக சீலிங்கி ப்ளஸ்ஸு என்ன சுவர், அந்த சுவர் சுற்றி இருக்க சுவர், அப்புறம் மேலே சீலிங்கு, இது எல்லாத்தையும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோதான். ஸோ சுற்றி இருக்கிற சுவர்னால் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவா. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் டாப் சீலிங்க்கு எவ்வளோ ஏரியான்னு கண்டுபிடிக்கும். ஸோ மேலே சீலிங் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா என்ன, அது கண்டிப்பாக எல் இன்ட்டு பியாக தான் இருக்கும். ரெக்டாங்கல் ஃபார்முலா எல் இன்ட்டு பியாக தான் இருக்கும். ஸோ எல் இன்ட்டு பி 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் ஏரியா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்முலா எல் இன்ட்டு பி. ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 10 + 9 இன்ட்டு 8 ப்ளஸ் 10 இன்ட்டு 9. ஸோ 10 + 9 19, 2 இன்ட்டு 19 இன்ட்டு 8 ப்ளஸ்ஸு 90 கிடச்சிருச்சா. ஸோ இது ரெண்டையும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 304 கிடைக்கும். இது ப்ளஸ்ஸு 90, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 394 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. இதுதான் மொத்தமாக பரப்பளவு, மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கான பரப்பளவு. ஸோ அதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்காக செலவு 8.50னா 394 மீட்டர் ஸ்கொயருக்காக செலவு என்னன்னு கண்டுபிடிச்சா நான் எப்படி கண்டுபிடிப்போம், இது இன்ட்டு இது. ஸோ 394 இன்ட்டு 8.50 இதை மல்டிப்ளை பண்ண என்ன கொடுக்குது, 3349 ருபீஸ் டோட்டல் காஸ்ட்டு. மொத்தமாக மேலே சீலிங்கு சுற்றி இருக்கிற செவரு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான செலவு 3349.49 ரூபா. இதுதான் டோட்டல் காஸ்ட். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூப் ஹூஸ் சைடு இஸ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 8 மீட்டர், செகண்ட் ஒன் 21 சென்டிமீட்டர் அண்ட் தேர்டு 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பக்க அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் அது. செகண்ட் கொஸ்டின் 21 சென்டிமீட்டர், தேர்ட் கொஸ்டின் 7.5 சென்டிமீட்டர். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கியூப் தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ கியூபுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 6a² ஸ்கொயர் யூனிட்ஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான கியூபுக்கான ஃபார்முலா 4a² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்க கொஸ்டின் 8 மீட்டர். ஸோ ஏ 8. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் என்ன 6a². அப்போ ஏக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 8a²னா 6 இன்ட்டு 8 இன்ட்டு 8. ஸோ 8 இன்ட்டு 8 64. 6 இன்ட்டு 64 384 மீட்டர் ஸ்கொயர்டு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4a². 4 இன்ட்டு ஏ 8 ஸ்கொயர்டு. 8 8னா 64. 4 இன்ட்டு 64 256 மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ஏ 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 6a². 6 இன்ட்டு 21 ஸ்கொயர்டு. ஸோ 21 இன்ட்டு 21 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2646 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4a² ஃபார்முலா. ஸோ அதுபடி 21 ஸ்கொயர்டுன்னு 4 இன்ட்டு 21 ஸ்கொயர்டா. 4 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1764 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ 7.5 சென்டிமீட்டர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6 இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 337.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4 இன்ட்டு 7.5 இன்ட்டு 7.5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அவங்க கொடுத்துருக்க மாதிரி 3 சப்டிவிஷனுக்கும்
ஜஸ்ட்டு ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக கால்குலேட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர்ஸ். Question number 5. If the total surface area of a cube is 2400 centimeter square, then find the lateral surface area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ கிவன் என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்குரிய ஃபார்முலா என்ன, 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ ஏ ஸ்கொயர்டு வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த மல்டிபிகேஷனில் இருக்க 6 இந்த பொசிஷனில் டிவிஷன் ஆகுமா, அப்போ 2400 டிவைடட் பை 6, இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 400 கிடைக்கும். ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து 400. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 4a ஸ்கொயர்டு. ஸோ ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ 403. ஸோ 4 × 400, 4 × 4 16,600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆன்சர். கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்ன, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஆன்சர் வந்து 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான். கொஸ்டின் நம்பர் 6. A cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. Find the area to be painted and the total cost of painting it at all the rate of rupees 24 per meter squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே நான் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 6.5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. இதற்கு வண்ணம் பூச வேண்டிய பரப்பு மற்றும் 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 வீதம் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 6.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கியூபிக்கல் கண்டெய்னர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ வந்து 6.5 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபார்முலா என்ன, 6a ஸ்கொயர்டு. ஸோ 6 × 6. ஏ வேல்யூ வந்து 6.5 சார். 6.5 ஸ்கொயர்னா 6.5 × 6.5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 253.5 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது, 24 ரூபா ஆகுது. அப்போ 253.5 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகும், இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 253.5 × 24. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6084 ருபீஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இதோட வேல்யூ. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அதுக்குரிய மல்டிப்ளிகேஷன் இதான், 253.5 × 24. ஃபஸ்ட்டு 4th டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் 10 1 4 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளால் இது பண்ணால் கிடைக்கிது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6084 கிடைக்கும். பாயிண்ட் வைக்கணும், ஏன்னா இங்கே 1 டிஜிட் பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆட் பண்ணால் 84 ருபீஸ்னு எனக்கு கிடைக்கும். இதுதான் இதோட ஆன்சர். அதுக்குரிய கேல்குலேஷன் இதுதான். ஸோ இதுதான் இப்படி இருந்தால் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7. 3 identical cubes of size 4 cm are joined end to end. Find the total surface area and lateral surface area of the new resulting cuboid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, க்யூப்ஸை வந்து 3 க்யூபை வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணால் ஒரு நியூ ஷேப்பில் ஒரு பெரிய க்யூப் கிடைக்கும். ஸோ அதோட சைடு வேல்யூ வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது 3ஐயும் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது இதோட லென்த்து வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகுமா, இது 4ங்கும்போது இது 4 ஆகும், இது 4 ஆகும். ஸோ இது அப்படியே இதாகும். அதே வந்து பிரெத்து வந்து 4 தான் இருக்கும். அதே ஹைட்டு வந்து 4 தான் இருக்கும். அதே வந்து நீளம் மட்டும் வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகும். அப்போ 4 × 4 × 4னா 12. ஆட் பண்ணால் 12. ஸோ எல் வந்து 12 சென்டிமீட்டர், பி வந்து 4 சென்டிமீட்டர் தான், ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் தான். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 2 × 12 × 4 ப்ளஸ்ஸு 4 × 4 ப்ளஸ்ஸு 12 × 4. ஸோ 12 × 4 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2 × 112 கிடைக்கும்.
ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 2 × 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, 2 × L + B × H. ஸோ L + B, L வேல்யூ என்ன 12, B வேல்யூ வந்து 4. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 16, H வேல்யூ வந்து 4. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 16 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது, 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ. ஸோ நியூவாக நமக்கு மூணையும் ஜாயின் பண்ணி கிடைக்கிற க்யூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 224 அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 128. அதாவது மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு, மொத்த பரப்பு வந்து 224, பக்கப்பரப்பு வந்து 128 அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸசைஸ் 7.2 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. அதோட ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் இது, செகண்ட் ஒன்றுக்கான சொல்யூஷன் இது, தேர்டு ஒன்றுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான சொல்யூஷன் இது தான். சிக்ஸ்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செவன்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.